பாண்டியன் ஸ்டார் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாண்டியன் அரசியை பற்றி ஊர் பூரா தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி இது இவங்க வாயெல்லாம் அடைக்கணும்னு சொல்லி ஒரு வேலை பார்க்குறாரு. அது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆட்டோவில் மைக் செட்டை கட்டி ஊர் பூரா என் பொண்ணு எந்த தப்புமே செய்யலை, என் பொண்ணு நியாயமாக தான் இருக்குது, அது நியாயமாக இருந்தனால தான் தப்பு பண்ணவன் மேலே கேஸ் கொடுத்து தப்பு பண்ணவன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான், அவன் எப்பயுமே வெளியே வர முடியாது, அதனால யாருமே எந்த ஒரு பெற்றவங்களும் பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீங்க, தயவு செஞ்சு அவங்கள சுதந்திரமாக வெளியே விடுங்க, அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களும் ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஊர் பூரா சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த வேலையை பார்க்குறாங்க. அது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆட்டோவில் வெளியே நிற்கவுமே நம்ம கோமதி என்னங்க இது ஆட்டோவை நம்ம வீட்டு வாசலில் நிப்பாட்டி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவுமேனு அவர் சொல்ல வர்றாரு. ஆனால் கோமதி அதை கேட்காம கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஆட்டோக்கார் வரவுமே இது ஏனே உங்கள் ஆட்டோ தானா, எதுக்கு என் வீட்டு வாசலில் நிப்பாட்டி இருக்கீங்க அப்படிங்கவும், அண்ணன் தாங்க கொண்டு வந்து நிப்பாட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு கிடந்தேன்ல, அப்படியே எங்கே சொல்ல விட்ட, சரவடி போட்ட மாதிரி பட்டு 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 வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், அப்புறம் எங்கே நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லவுமே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்குங்க ஆட்டோ அப்படின்னு சொல்லவுமே, நீ தானே சொன்ன அரசியை பற்றி ஊர்க்காரங்க பூரா தப்பு தப்பாக பேசுகிறாங்க, வெளியவே கூட்டிகிட்டு போக முடியல, அரசி வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்குதுன்னு சொன்னில, இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுக்காக தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லி சொல்லவுமே என்னான்னே புரியாமல் அவங்களும் நின்றுருக்காங்க. அப்புறம் கடைசியெல்லாம் மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சக்திவேல் குடும்பம் வெளியே வரணுங்கிறதுக்கோசரம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணது என் பொண்ணு கிடையாது, இது அவங்கள என் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக முத்துவேல் சக்திவேலோட குடும்பத்தில் இருக்கவங்க பையன் என் பொண்ணுக்கு விரித்த வலை, அந்த வலையில் குடும்பம் ஒன்று சேர்ந்துருன்னு சொல்லி ஏமாற்றி அந்த வலையை விரிக்கவுமே அதில் என் பொண்ணு விழுந்துருச்சே தவிர மற்றபடி என் பொண்ணு மேலே எந்த தப்புமே கிடையாது, அதுக்கு காரணம் பூராமே அந்த சக்திவேல் முத்துவேலோட பையன்தான், எதாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கங்களே தவிர என் பொண்ணை யாரும் இனிமேல் எதுவுமே பேசக்கூடாது, இந்த பாண்டியனை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஊர்க்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது நாள் வரைக்கும் இந்த பாண்டியன் இந்த ஊரில் இருக்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போனதும் கிடையாது, யாரும் வம்பு தும்புக்கும் போனது கிடையாது, உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருந்திருக்கேன், அந்த மாதிரி பாண்டியனை தான் நீங்களும் பார்த்துருக்கீங்க, அப்படி இருக்க போய் நான் இவ்வளோ தூரம் நான் வெளியே இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் இந்த ஊர்க்காரங்க தான், எதுக்காக தேவையில்லாமல் என் பொண்ணை பற்றி பேசணும், அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி நாங்கள் எதுவும் பேசுகிறோமா, அது கிடையாதுல்ல, அதே மாதிரி நீங்களும் இருந்துட்டு போங்களே, என் பொண்ணு மேலே எந்த தப்புமே கிடையாது, என் பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா அதை தண்டிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், ஆனால் நீங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஊர்க்காரங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்படியே ஒவ்வொரு பொண்ணு தப்பு பண்ணுதுன்னு சொல்லி இப்படியே நீங்கள் பேச அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து கடைசியில் என்ன செய்யும், அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு தான் போகுமே தவிர அந்த பொண்ணு வெளியே தலை நிமிர்ந்து வாழ வெளியே வராது, தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பை யாருமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே சக்திவேலுக்கு ரொம்ப கோவம் வருது. பாத்தியாத்தா வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவும் சக்திவேல் கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாமல் இரு, எல்லா பிரச்சனைக்குமே காரணம் குமாரும் நீயும் மட்டும்தான், தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி வாய் அடைக்கிறாங்க. பாண்டியன் பேசி முடிச்சுட்டு கோமதி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பாண்டியன்ட்ட, போதுங்க தயவு செஞ்சு பேசாதீங்க, இப்படியே பேச நம்மளுக்கு தாங்க அசிங்கம் அப்படின்னும், என்ன அசிங்கம் ஆகிட போகுது, இவங்க பேசுகிறத விடவா நம்மளுக்கு இதாகிட போகுது, இந்த பேச்சையெல்லாம் நிப்பாட்டணும்னா இதுதான் வழி, வேறு எந்த வழியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி போதும் நீங்கள் ஆட்டோ எடுத்து கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவுமேனு, இருப்பா இன்னும் 3 தெருவு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊராக போய் சொல்கிறாங்க. சொன்னதில் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, வீடியோ எடுத்து டிவியில் கொடுத்துட்றாங்க, நியூஸ்காரங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த நியூஸ் வீட்டில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பூரா உட்காந்து பார்க்குறாங்க. ஐயோ எதுக்கு தான் இந்த மனுஷன் இப்படி பண்ணாரோ தெரியல, தேவையில்லாத பிரச்சனையாக இழுத்துக்கிட்டு கிடக்கிறாரு, இன்னும் நியூஸ் சேனலுக்கு சொன்னதுக்கப்புறம் இன்னும் அவங்க மயக்க தூக்கிட்டு நான் அரசிட்டு தான் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க. அப்போ ராஜி சொல்கிறாங்க, இல்லை மாமா பண்ணது ஒரு வகைக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
உடனே கோமதி இருந்துக்கிட்டு ஏன் மயில் உங்கள் மாமா மைக்கில் பேசும்போது நீ தானே வீடியோ எடுத்த, நீ தானே நியூஸில் கொடுத்தியா அப்படிங்கும். ஐயோ அத்தை நான் எதுவுமே கொடுக்கலத்த, ஏதோ மாமா திடீர்னு இப்படிலாம் பண்ணவும் எனக்கு பிரமிப்பாக இருக்கவும் நான் அதை வீடியோ தான் எடுத்து வச்சுருந்தேனே தவிர மற்றபடி நான் வேறு எங்கேயெல்லாம் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து அதுக்கு மீனா சொல்கிறாங்க, குன்னக்குடி பூரம் தானே மாமா சுற்றினாரு, அதில் யாராவது எடுத்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பழனி அங்கேருந்து வேகமாக வராரு, சரவணன் எல்லாமே வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நியூஸை பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக சொல்கிறாங்க. உடனே வந்து செந்தில் இருந்துட்டு அப்பா பண்ணது ஒரு வகைக்கு சரின்னு தோணுது, ஒரு வகைக்கு தப்புன்னு தோணுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி இவர் பண்ணியிருக்க கூடாது. ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குற பையனோட அப்பா இப்படிலாம் பண்ணால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லவே கோமதிக்கு கோவம் வந்து, உங்கள் அப்பா பண்ணது தப்பு தான், ஆனால் இருந்தாலும் நீ ஓவராக கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்ட்டு பீத்திட்டு கிடக்காத, நீ எவ்வளோ நாளாக கவர்மெண்ட் வேலைக்கு போகிற அப்படிங்கவே 3 வாரமாக அப்படிங்கவும் உன்னை பெற்றோன்னே கொண்டு போய் கவர்மெண்ட் வேலையில் விட்ட மாதிரியே நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் வாயை அடைச்சிட்றாங்க. அப்புறம் வந்து பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்து ஏங்கோமதி நீ இருக்கிற கடுப்பில் நீ வேறு இது பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கவுமேனு என்ன அங்கே ஆச்சு அப்படிங்கும். ஆமாம் ஏதோ அவசரத்தில் பண்ணிவிட்டேன், யாரும் இப்போ அரசியை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு இப்போ ஏதோ எனக்கே அது தப்பாக தோணுது அப்படிங்கவுமேனு உடனே அரசி சொல்கிறாங்க, அப்பா இது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, என்ன தான் இருந்தாலும் என் அப்பா எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, நீங்கள் விடுங்கப்பா, யார் வந்து கேட்டாலும் நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா மாதிரி எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எங்கேயுமே பாண்டியனுக்கு சந்தோஷம் வந்துடுது. நீ இதோட வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்